ஏய் என் தாயி குலசக்காரி முத்தாரம்மா ஏலா அங்கட்டாக்குவோ மாப்பிள்ளையில் நான் தான் உங்கள் நெல்லே வேலை பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா என் செல்லக்குட்டி திவ்யா உனக்கு தான். திவ்யா, நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு ஆசைப்படுதேன். அவன் ஒருத்தன் இருக்கான்ல அவன் கூட ஒரு போலியான கார்த்தி, உனக்கு புருஷனாக ஒருத்தன் இருக்கான் பாரு, போலியான கார்த்தி. அவனை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் நான் உன்னை சொல்லணும். ஆனால் நான் சொல்கிற விஷயத்தில் நீ புரிஞ்சுக்கிட்டு மனம் மாறி நீ அவனை விட்டுட்டு வந்துடுவேன் எனக்கு தெரியாது. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுறது தான் அந்த வீடியோ வந்திருக்கேன். இப்போ அவன் ஒரு வீடியோ போட்டிருக்கான். அவன் ஒரு இதில் ஒரு யூடியூப்லேயே இன்ஸ்டாலே ஒரு வீடியோ போட்டிருந்தான், நான் பார்த்தேன். அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுற 500 பேருக்கு ஆம்பளைகளுக்கு மோதிரமும் இல்லை பெண்களுக்கு கம்முளும் கொடுக்கறதா சொல்லியிருக்கான் வீடியோவில். சரி இவன் என்ன கொடுக்கான்னு சொல்லிவிட்டு நானும் என் நண்பர்கள் ஒரு 500 பேர் இருக்காங்க. ஒரு 30 ஆம்பளையாள் 20 பெண்கள், இவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுட்டேன். நான் கேட்கேன், இல்லைய போலியான கார்த்தி, நாங்கள் 30 ஆம்பளையால் இருக்கோம், 30 ஆம்பளையால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், நீ அப்புறம் ஒரு 20 பெண்கள் இருக்கோம், 20 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி இது பண்ணியாச்சு. அப்போ நீ அவங்களுக்கு 20 கம்மல் கொடுக்கணும்ல, எங்களுக்கு 30 மோதிரம் கொடுக்கணும்ல ஆம்பளையாளுக்கு. நீ அது வேண்டால, இவ்வளோ பேரும் சேர்த்தாலும் ஒரு 100 கிராம் வரும், 100 கிராம் கம்மலோ மோதிரமோ வரும். நீ 100 கிராம் தர வேண்டாம். ஒன்றால் முடிஞ்சது 1 கிராம், 1 மில்லி தங்கத்தை நீ கண்ணில் காட்டிடு. எங்கள் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோரும் நீ கொடுத்துடல. எதுக்குல இந்த மானங்கட்ட பொழப்பு உனக்கு? இப்படி போய் சொல்லி நீ சப்ஸ்கிரைப்பு ஏற்றித்தான் இப்படி பணம் பண்ணணுமா? அட பிராடுகார பயலை. ஒரு அம்மன் ஜல்லிக்கு கூட பெறாது. நீ தங்கம் கொடுக்க போகிற தங்கம். திவ்யா நீ பார்த்துக்கோ, இவன் லட்சணத்தை பார்த்துக்கோ. இப்படித்தான் அவன் போய் சொல்லி எல்லாரும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி ஒன்றையும் ஏமாற்றிருக்கான். உன் மரம் மண்டைக்கு அது எட்டவே மாண்டுக்கு. நான் என்ன இந்த மாமா, இந்த துபாய் கார்த்தி, நெல்லை வேலுங்கிற துபாய் கார்த்தி மாமா என்ன தான் உங்கள்கிட்ட உண்மையை போட்டு உடைச்சாலும் அவன் கடைசியில் உங்ககிட்ட பூரா ஏமாற்ற தான் மக்களையும் ஏமாற்றிக்கிட்டு அவனால் அவன் கவரிங்கு செயின் கூட வாங்கி கொடுக்க முடியாது. அவன் ஒரு பிச்சைக்கார பைய. அதைத்தான் நான் சொல்லுவேன். அதனால் நீ அவனை ஏமாந்து வாழ்க்கையை சீரியழிஞ்சு சின்ன பண்ணாமல் ஆயிராத. இந்த மாதிரி பிராடுகார பையில நம்பி முதல்ல அவனை அடித்து துரத்தி விடு, அந்த பிராடுகார பைய கார்த்தியை. இந்த மாதிரிலாம் இந்த கன்றாவி கர்மாந்திரத்தெல்லாம் பார்க்கணுன்னா என் தலையெழுத்து நான் துபாயிலேருந்து வந்தேன். திவ்யா, நீ இன்னுமையாவது உண்மையை நம்பு, உண்மையாக இரு. அவனை நம்பாத. உன் களத்தில் காதில் இருக்கிறத கலத்திட்டு விட்டுட்டு ஓடிடுவான். பையில கீழே பரசில் கிடச்சில் ரூபாயை வச்சுட்டு போயிடாத. செல்ஃபோன் வரைக்கும் ட்ரெஸ்ஸை வரைக்கும் தூக்கிட்டு ஓடி